இது வந்து மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு வீக்னஸ் இல்லாமல் சதை ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரெண்டு முக்கியம். ஒன்று ஹை ப்ரோட்டீன் டயட், ரெண்டாவது உடற்பயிற்சி. வணக்கம். முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், திரு ராஜாமணி, அதுக்கு மேல் நினைக்கிறேன், ராஜாமணி 65 வயசு ராஜாமணி. 60 வயதுக்கு பிறகு உடல் பலம் குறையாமல் இருக்க தினமும் என்ன செய்ய வேண்டும்? அவர் மசில் ஸ்ட்ரென்த்தை பற்றி கேட்குறாரா இல்லை ஜென்ரல் ஹெல்த்தை பற்றி கேட்குறாரு எனக்கு தெரியும். இந்த ரெண்டும் சேர்ந்தே நான் சொல்லிடுறேன். இது வந்து மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு வீக்னஸ் இல்லாமல் சதை ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரெண்டு முக்கியம். ஒன்று ஹை ப்ரோட்டீன் டயட், ரெண்டாவது உடற்பயிற்சி. ரெண்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் ஏஜ் ஆக அந்த மசில் மாஸ் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மசில் ஃப்ளாபியாக போயிடும். நம்ம திங்ஸ் தூக்க முடியாது, கீழே உட்காந்து எந்திரிச்சு நடக்க முடியாது. அதெல்லாம் மசில் வீக்னஸ் வரும். இது ஏன் வருதுன்னா, நம்ம ஏஜ் ஆகும்போது பசி குறையும், ருசி குறையும், சாப்பிட்ற அளவு குறைஞ்சிடும். நம்ம சாப்பாட்டு அளவு வந்து குறைக்கும் போது முக்கியமாக ப்ரோட்டீன் கொஞ்சம் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்துள்ள உணவு குறைக்கிறதுனால இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ப்ரோட்டீன் புரதச்சத்து அதிகமுள்ள உணவுகள் நாங்கள் நிறைய எடுத்துக்கணும். ஒன்று ரொம்ப சிம்பிள், சாதாரண எடுத்துக்கிற பருப்பு வகையில் இருக்குது பாருங்கள், அதான் மேக்ஸிமம் 100% ப்ரோட்டீன். நீங்கள் எந்த பருப்பு எடுத்துக்கலாம், உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டாணி, நிலக்கடலை, சோமனி திங்ஸ் எல்லாத்துலேயும். நம்ம சாம்பார் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நம்ம சாம்பார் நிறைய எடுத்துங்க, ப்ரோட்டீன் அதிகமுள்ள பருப்பு வகை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அப்புறம் எக்கு சாப்பிட்லாம், ஒரு நாள் 2 எக் கூட சாப்பிட்லாம். அப்புறம் காளான் எடுத்துக்கலாம். சோயாவில் ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்குது. சோயாவை குழம்பா வச்சுக்கலாம், சோயா மசாலா வச்சுக்கலாம், சோயா ஃப்ரை, சோமனிதம் இருக்கும். அப்புறம் பன்னீர், அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் ரிச்சான டயட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மசில் பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து சிறுதானியங்கள், மில்லட்னு சொல்லும்போல கம்பு, ராகி, சோளம், இதுலேயும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. பால் டெய்லி 2 டம்ளர்ஸ் பால் ரொம்ப முக்கியம். அரிசி குறைச்சிட்டு இந்த கோதுமை ஆட் பண்ணிக்கலாம், அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மசில் பலம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், மசில் வீக் ஆகாது. இதோட அடுத்து சொன்ன உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும். ஒரு டெய்லி மார்னிங்கில் ஒரு பாலோ காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு 3 to 5 கிலோஸ் நடக்கலாம். இல்லை வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகலாம். அந்த வாக்கிங் போகிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது இல்லாமல் பிபி குறையும், சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், போன் ஸ்ட்ரென்தன் ஆகும், வெயிட் குறையும், நல்ல ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். இன்னொரு ஆடட் பெனிஃபிட் என்ன, நீ முடிஞ்ச ஒரு வெயிலில் போனால் நல்லது. பிஃபோர் 8 o'clock ஒரு 20 minutes, ஈவினிங் ஒரு 4-5 போட்டிங்கன்னா அதில் வைட்டமின் டி கிடைக்கும். இந்த வைட்டமின் டி சன்லைட் வைட்டமின் டி ஸ்கின்னில் பட்டு தட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் வைட்டமின் D3. சன்லைட்லேருந்து வர ரேடியோ ஸ்கின்னில் பட்டு வைட்டமின் D3, அந்த வைட்டமின் D3 குடலுக்கு போய் இட் ஹெல்ப்ஸ் அப்சர்வ் கால்சியம். இந்த கால்சியம் போய் போன்லேயும் பல்லையும் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அது போய் போன் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அது ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஸோ ரெகுலர் வாக்கிங், இல்லை வாக்கிங் போக முடியல, வீட்லேயே ஃப்ளோர் எக்ஸசைஸு, இல்லை உட்காந்துட்டு எக்ஸசைஸு, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நீங்கள் பாடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக பலமாக இருக்கணும்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரி, இதோட இன்னும் நீங்கள் கேட்காத மறந்தது கேள்வி சொல்லிடுறேன். உங்கள் உடல் நலத்துக்கு என்னவா, எனக்கு 60 years ஆகிப்போச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீ கேட்காதுக்கு அதுவும் பதில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, போய் டாக்டர் காமிச்சு எந்த டிசீஸ் ஒன்றுமே நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நிறைய நோய்கள் மறைந்திருக்கும். டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு, ஆஸ்டியோபோரோசிஸ், கேன்சர், ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் விச் வில் வெரி சைலண்ட் ஓல்ட் ஏஜ் வித்தவுட் எனி சிம்டம். உங்கள் டாக்டர் போய் பார்த்து தரவை செக் பண்ணிங்க. ஒன்று இல்லைன்னாருன்னா ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் 2 to 3 years கழித்து போய் பாருங்கள். இல்லை நடுவில் வேறு ஏதாவது சிம்டம் இருந்தால் உடனே டாக்டர் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதான் நீங்கள் செய்யணும். அடுத்து தடுப்பூசி போட்டுக்கணும், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு. இப்போ 2 தான் முக்கியம் இந்த ஏஜில். ஒன்று வந்து நிமோனியா இன்ஜெக்ஷன். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஜெக்ஷன் வந்துருக்கு, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். முதல்ல வந்ததெல்லாம் ஒரு 10 years முன்னதெல்லாம் 2 இன்ஜெக்ஷன் போட வந்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு நிமோனியாவுக்கு 50 years மேலே இருக்கணும், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் லைஃப் லாங்க நிமோனியா சளியில் வர, அப்படி வந்தால் கூட மைல்டாக வந்துட்டு போயிடும். இந்த சிவியரிட்டி கோமா ஸ்டேஜ் போய் டெத் ஸ்டேஜ் போய் வராது. அடுத்து ஒருத்தருக்கு ஆஸ்மா இருந்தது, ப்ராங்கைட்டிஸ் இருந்தது, ஸ்மோக்கர் இருந்ததுன்னா அவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போடணும். இது வைரஸ்னால வந்து வருஷம் போட்டாகணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குன்னா நல்ல வீடாடி ஹெல்த் செக்கப் பண்ணிங்க.
ப்ராப்பர் டயட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வேக்சினேட் பண்ணுங்கள். இதோட மென்டல் ஹெல்த் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். மெடிடேஷனும் பிராணாயம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் பலம் மட்டும் இல்லை, நல்ல நலத்துடன் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.